வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் துவக்கி வைத்தார் முதல்வர். 10,000 முகாம்களில் கோரிக்கை மனுக்களுக்கு 45 நாளில் தீர்வு. மக்களை திசை திருப்பும் முயற்சி என அதிமுக குற்றச்சாட்டு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற இபிஎஸ்ஸின் பிரச்சார பயணம். திமுக அதிமுகவின் மக்களை நோக்கிய பயணம் யாருக்கு சவால் என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். உங்களுடன் ஸ்டாலின் என்ற இந்த திட்டமானது இன்று சிதம்பரத்தில் முதலமைச்சர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது. இந்த திட்டமானது இதில் மனுக்களை அளிப்பவர்கள் மக்களுக்கு 45 நாட்களுக்குள் அந்த தீர்வானது அளிக்கப்படும் என்ற ஒரு தகவலும் வந்திருக்கிறது. அதாவது தீரஜ்குமார், அமுதா, ககன்தீப் சிங் பேடி, ராதாகிருஷ்ணன் ஆகிய ஐஏஎஸ் அதிகாரிகளை இந்த திட்டத்தில் ஒரு மக்கள் தொடர்பு அதிகாரிகளாக நியமித்திருக்கிறார்கள். இவர்கள் தலைமையில் இந்த திட்டமானது தமிழ்நாடு முழுவதும் செயல்படும். மக்களை தேடி அரசு அதிகாரிகள் வருவார்கள். அவர்களுடைய கோரிக்கைகள் 45 நாட்களுக்குள் தீர்க்கப்படும். அவ்வாறு தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்கு அவர்கள் மேல்முறையீடு செய்து மீண்டும் மனு அளித்து கூட உடனடியாக அதனை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. 46 சேவைகள் இதற்கான விண்ணப்பங்கள் இதில் அளிக்கப்படும். குறிப்பாக தகுதி வாய்ந்தவர்களுக்கு இந்த 1000 ரூபாயானது மகளிர் உரிமை தொகை வழங்க பெறாதவர்கள், ஆனால் தகுதி இருப்பவர்களுக்கு அது வழங்கப்படும் என்ற உறுதி. அதற்காக அதிகமான கவுண்டர் 4 கவுண்டர்கள் என்ற வீதம் வைக்கப்படும் ஒவ்வொரு தொகுதியிலும். அதே போன்று மற்ற திட்டங்களுக்கு, மற்ற சேவைகளுக்கு 2 கவுண்டர்கள் என்ற விதத்தில் இந்த சேவையானது வழங்கப்படும். தற்போது மக்களை தேடியே திட்டங்கள் வர வேண்டும் என்ற நோக்கில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது என்று முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருந்தார். இதேபோன்று பல திட்டங்கள் முன்னதாகவே நமக்கு இருந்தது. மக்களுடன் முதல்வர் போன்ற திட்டங்களாக இருக்கலாம். அதாவது எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுதே மக்களை சந்தித்து மனுக்கள் வாங்கினார். அதை நிறைவேற்றுவதற்கான திட்டம் என்று பல திட்டங்கள் தொடர்ந்து இருந்தாலும் கூட இந்த திட்டமானது மக்களை தேடிச் சென்று அவர்களின் குறைகளை தீர்ப்பதற்கான ஒரு சேவையாக அமையும் என்று முதலமைச்சர் அவர்கள் கூறியிருந்தார். எதிர்க்கட்சிகள் இதனை கடுமையாக விமர்சித்திருக்கின்றன. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, அதிமுகவின் ஜெயக்குமார் அவர்களும் கடுமையான தனது கண்டனத்தை, விமர்சனத்தை தெரிவித்திருந்தார். அதாவது தேர்தல் நேரத்தில் இந்த திட்டங்களை அவர் அறிவித்திருப்பது இது தேர்தலை நோக்கிதான், 2026 தேர்தலை நோக்கிதான் என்று தெரிவித்திருந்தார். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஃபோன் நம்பர்ஸ், அதாவது கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். தேர்தல் நேரத்தில் மக்களுடைய அந்த கான்டாக்டை வாங்குவதற்காகத்தான் இந்த திட்டமே தவிர இது மக்களுக்கு நலம் பயக்கும் திட்டமில்லை. இத்தனை ஆண்டுகள் சும்மா இருந்துவிட்டு, 4 ஆண்டுகள் சும்மா இருந்துவிட்டு கடைசி நேரத்தில் தேர்தல் நேரத்தில் மக்களை சந்திப்பது இது தேர்தலுக்கான ஒரு ஜிமிக் என்ற ஒரு கருத்தையும் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்தார். இவ்வாறாக இந்த திட்டமானது முதலமைச்சர் அவர்களால் இன்று துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகளால் விமர்சனத்தையும் சந்தித்திருக்கிறது. இந்த திட்டம் பற்றியும் இதற்கான முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்புகள் பற்றியும் எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பற்றியும் இன்று நாம் விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் திமுக துணை கொள்கை பரப்பு செயலாளர் திரு கரூர் முரளி அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். அரங்கில் நம்மோடு இணையும் பிஜேபி சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் அவர்களை வரவேற்போம். வாழ்க வளமுடன். அரசியல் விமர்சகர் கரு ஜெயக்கண்ணன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். கரூர் முரளி சார், உங்கள்கிட்ட துவங்குறேன். சொல்லுங்கள் சார், ஆக்சுவலாக இந்த திட்டமானது இன்று துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டம். இந்த திட்டத்தை பற்றி உங்களுடைய முதல் சுற்று கருத்தை பதிவு பண்ணுங்க. தம்பி, மக்களிடம் செல், மக்களோடு பழகு, மக்களோடு பழகி கொண்டு அவருடைய தேவைகளை அறிந்து கொள், தேவைகளை திட்டங்களையும் தீர்வுகளையும் கையில் வைத்துக் கொண்டு அவர்களுக்காக பணியாற்று, அவர்களில் ஒருவராக இருந்து பணியாற்று என்று ஒரு அரசியல்வாதிக்கு இலக்கணத்தை வகுத்துக் கொடுத்தார் எங்கள் பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்கள். அந்த அண்ணா அவர்கள் வகுத்துக் கொடுத்த அரசியல் இலக்கணத்தின் அடிப்படையில் தான் இன்று எங்கள் தலைவர் அவர்கள் சிதம்பரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். தொடங்கி வைத்தது மட்டுமல்ல, தொடங்கி வைத்து மக்களை சந்தித்து அவர் உரையாற்றி கொண்டிருக்கிற பொழுது மக்கள் அவர்களிடம் கோரிக்கை வைக்கப்பட்ட பொழுது அந்த கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கின்ற ஒரு அரசாக, மக்களோடு இருக்கிற அரசாக இந்த அரசு இருக்கிறது என்பதை தான் நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஆனால் நம்மளுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நாட்டினுடைய நடப்பு எதுவுமே தெரியவில்லை. இப்படி ஒரு அற்புதமான திட்டம், மக்கள் நலனிலே அக்கறை உள்ள திட்டத்தை ஒரு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார் என்றால் இந்த திட்டத்தை பாராட்ட வேண்டும் எதிர்கட்சி தலைவர்.
ஏனென்று கேட்டால் எதிர்கட்சி தலைவருக்கு பாராட்டுவதற்கு மனமில்லை. அவர் என்ன சொல்லுகிறார், தேர்தல் வந்துவிட்டது, தேர்தல் நெருங்குவதற்காக இப்படி அவர்கள் செய்கிறார்கள் என்றார். ஒன்றும் கிடையாது. உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்று ஒரு திட்டத்தை எங்கள் தலைவர் அவர்கள் தொடங்கி வைத்தார். அப்பொழுது அந்த திட்டத்தை தொடங்கி வைக்கப்பட்ட பொழுது கிட்டத்தட்ட 4,50,000 மனுக்கள் வந்தது. வந்தவுடன் அந்த மனுக்களின் மீது பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுத்து 2,50,000 மேற்பட்ட மனுக்களுக்கு தீர்வு கண்டவர் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்பது இந்த நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். அது மட்டுமல்ல, சிதம்பரத்தில் அவர் தொடங்கி வைத்ததை போல தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டங்களில் 196 முகாம்களை தொடங்கி வைத்து அமைச்சர்கள் இன்று தொடங்கி வைத்து பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஒன்றும் கிடையாது. இந்த திட்டம் என்பது ஒரு வரப்பிரசாதத்தை போல தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் பெண்களுடைய உரிமை தொகையாக 1000 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதுல சில பேர்த்துக்கு விடுபட்டு விட்ட அந்த பெண்கள் எல்லாம் எப்பொழுதும் நமக்கு இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள் அல்லவா? அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை உருவாக்குவதற்காக இன்று ஜூலை 15 இந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். மீண்டும் இப்ப தகுதி வாய்ந்தவர்களுக்கு இந்த 1000 ரூபாய் வழங்கப்படும் சொல்றாங்க. அவங்க அப்ப ஏற்கனவே தகுதியா தானே இருக்காங்க, இவ்வளவு நாள் ஏன் வழங்கப்படல? சார், கொஞ்சம் ஏதாவது சில விஷயங்களில் அவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் மனுக்களில் ஏதாவது குறை இருந்திருக்கலாம், அல்லது அவர்கள் பூர்த்தி செய்யாமல் விடுபட்டு இருந்திருக்கலாம். அதனால அந்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கலாம். இப்பொழுது அது சரி செய்யப்பட்டு கொடுக்கப்படுகிற பொழுது அந்த உரிமை தொகை கொடுக்கப்படும். சார், அப்ப உங்களுக்கு அரியர்ஸோட கொடுத்துருங்க சார். அதாவது நம்ம அரசு, நம்மளுடைய அரசு நெறியாளர் சொல்வதை போல மக்களுக்காக நடைபெறுகிற அரசு. ஆகவே மக்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப நடைபெறுகிற அரசு. மக்களை மகிழ்ச்சிப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும், மகிழ்ச்சியாக மக்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிற அரசு. நம் முதலமைச்சர் தாயுமானவராக இருந்து இந்த ஆட்சி நடத்துகிற தலைவர் கொடுக்கலாம். நீங்கள் சொல்வதை போல அதுவும் நடக்கலாம், நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே ஒரு அற்புதமான திட்டம் தமிழ்நாட்டில் அமுல்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்தை எல்லாம் பார்த்த பிறகு எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கு போகிற இடமெல்லாம் அவருக்கு கூட்டம் கூடுவதில்லை. அவர் கூட்டம் இல்லாததால் விரக்தியின் விளிம்பிலே இருக்கிறார். அவர்கள் கட்சிக்காரர்களையே இன்று கூட தினமலர் பத்திரிகையில் செய்தி வந்திருக்கிறது. அவர்களுடைய கட்சிக்காரர்களே ஏன் கூட்டம் வரவில்லை என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஆனால் எங்கள் தலைவர் திட்டங்கள் மக்களுக்கு கொடுத்து மக்களுடைய இதயத்திலே இடம் பிடித்திருக்கிற காரணத்தால் இப்ப பாருங்க, ரோடு ஷோவை பார்த்தோம் டிவில, அவ்வளவு கூட்டம் ஒரு தலைவருக்கு நிற்கிறதுனாக்க என்ன அர்த்தம்? ஒரு தலைவரை பார்த்த பிறகு தேர்தல் வருவதை போல மக்கள் தலைவரை பார்த்துவிட்டு எங்கள் வாழ்க்கையில் இருந்த இருளை போக்கி ஒளியேற்றி வைத்த தலைவருக்கு வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள். கண்டிப்பா சார். இப்போ இந்த 4 IAS ஆபீசர்ஸ் நியமிச்சிருக்கிறது சர்ச்சைக்குள்ள இருக்கு. ஜெயக்குமார் அவர்களும் கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதாவது அவர்களெல்லாம் ஒரு பெரிய கேடர்ல இருக்கக்கூடியவங்களை ஒரு மக்கள் தொடர்பு அதிகாரி, ஒரு PRO மாதிரி நியமிச்சிருக்கிறது கண்டிக்கத்தக்கது அப்படின்ற ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. இந்த தீரஜ்குமார் உட்பட அந்த 4 பேர் அதிகாரிகள் யார் சார்? மக்களுக்கு பணியாற்றக்கூடியவர்கள். மக்களுக்கு பணியாற்றுகிற அதிகாரிகளை நியமிப்பதில் என்ன தவறு? இது ஜெயக்குமாருக்கு பார்ப்பவனுக்கு பார்ப்பது மஞ்சள் காமலை கொடுத்தவனுக்கு பார்ப்பதெல்லாம் மஞ்சளாய் தெரிவதை போல குற்றம் காண வேண்டும் என்று பார்க்கிற ஜெயக்குமாருக்கு குற்றமாக தெரிகிறது. இது குற்றம் இல்லை. அரசு அதிகாரிகள், IAS அதிகாரிகள் இருந்தால் அவர்கள் மக்கள் பணி ஆற்றக்கூடியவர்கள் தான். அந்த பணிகள் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களே தவிர எந்த ஒரு இதுவும் கிடையாது. சரியான பாதையில் சரியான முறையில் இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பது அவர்கள் கண்களுக்கு உறுத்துகிறது. குறை சொல்வதை நோக்கமாக இருக்கிறார்கள். நல்லதை செய்தாலே அவர்களுக்கு பிடிக்காது. ஏனென்று கேட்டால் அவர்களுடைய எண்ணம் எல்லாம் எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வேண்டும் என்று குறித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு மக்கள் நலன் தெரியாது. மக்கள் நலன் அக்கறை உள்ள ஒரு அரசாக இந்த அரசாங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே எங்கள் தலைவர் மக்கள் இதயத்தில் இடம் பிடித்திருக்கிற தலைவராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார். சரி, கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம் சார். நமது அரங்கிற்கு வந்திருக்கும் அதிமுக ஆதரவாளர் பொதிகை சாரதி அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் சார் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க. நீங்கள் வரதுக்கு முன்னாடி சொன்னது எடப்பாடிக்கு இந்த திட்டத்தை பற்றி தெரியலை, எடப்பாடி அவர்களுக்கு இந்த திட்டம் பற்றி தெரியலை அப்படின்னு ஒரு கருத்து சொன்னாங்க. அது மாதிரி எதிர்கட்சிக்கு கூட்டம் இல்லை, அந்த கூட்டம் சுத்தமாக இல்லை, அந்த ஒரு விரக்தியில் தான் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிகிட்டு இருக்காருன்ற கருத்தையும் சொன்னாங்க. அதை சேர்த்து இந்த திட்டம் பற்றியும் உங்களுடைய கருத்தை சொல்லிடுவோம். அனைவருக்கும் வணக்கங்க. கூட்டம் இல்லைன்னா அங்கே வந்தவங்களாம் யார் விற்கிறேன்? அங்கே காய்கறி விற்கிறவனும் இல்லை ரோட்டில் கடை வழிபோக்கன கூட நின்று பார்த்துட்டு போகிறாங்க எடப்பாடி அண்ணன் பேசுகிறத. நீங்கள் 4 வருஷமாக என்ன பண்ணீங்க?
இது எப்படி தெரியுமா இருக்குது, அவருக்கே அவர் ரிப்பன் வெட்டிக்கிற மாதிரி இருக்குது இது. அந்த இந்த திட்டத்தை இப்போ கொண்டு வரணுன்றதுக்கு என்ன அவசியம், என்ன இவ்வளோ நாட்கள் எங்கே போனீங்க? இப்போ தான் உங்களுக்கு தெரியுதா மக்கள் மேலே? இல்லை, ஏற்கனவே உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மக்களுடன் முதல்வர், இந்த திட்டங்கள் அதோட நீட்சியாக தான் தெரியாத ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இவர் அதாவது தேர்தலில் இருக்க இவங்க வந்து தெருவுக்கு தெரு இதே மாதிரி சந்துக்கு சந்து ஒரு திண்ணை ஒன்று போட்டுருவார், போட்டு ஒரு ரெட் கலர் மேட் போட்டு உக்காந்துருவார். எல்லாம் எடுத்துருவாங்க, அவங்க கொடுங்க படிக்கிறேன்ட்டு. வாங்கினது எல்லாம் ஒரு டப்பாவில் ஒன்று போடுவார். இந்த சாவியை யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நான் தான் வச்சுக்குவேன் சொல்லிட்டு போட்டுட்டு இதை நான் அதுக்கெல்லாம் தீர்வு காணப்பட்டிருக்குன்னு முதலமைச்சர் பல முறை அதுக்கு விளக்கம் கொடுத்தாச்சு. நீங்க மறுபடியும் பச்சையா பொய் சொல்றாரு ஒரு முதல்வர், ஒரு நாட்டின் முதல்வர் பச்சையா பொய் சொல்றாரு. அப்புறம் ஏங்க இப்போ தீர்வு காணப்பட்டதுன்னா அப்புறம் ஏங்க திருப்பி இப்போ போய் பார்த்துனுங்கிறாரு எல்லாரையும்? இல்லை நீங்க சொல்லுங்க, அவர் உண்மையாவே இதுக்கு இருங்கண்ணே. இல்லைண்ணே, முதல் சுற்று நம்ம 2ஆவது சுற்று நீங்க குறிக்கிடுங்க. நான் வேணாம் சொல்ல, முதல் சுற்று நான் முடிச்சிடுறேன், 2ஆவது சுற்று நீங்க குறிக்கிடுங்க. நீங்க தீர்வு காணப்பட்டதாவே இருந்தாலும் இப்போ ஏங்க மறுபடியும் அதிகாரிகள்லாம் கூட்டு போயிட்டு வேலை வாங்கினுக்கிறீங்க? அப்போ இதுலயே தெரியுதா நீங்க எவ்வளவு ஒரு பொய்யான வேலையை பார்த்துட்டு இருக்கீங்கன்ட்டு. மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து மறுபடியும் பாருங்க, ஆரம்பத்துல இருந்தே ஆரம்பிக்கிறாரு. 4 வருஷம் பண்ணாது. இவர் இன்னொன்று சொன்னார், என்னை நேரடியாக நீங்கள் தலைமைச் செயலகத்தில் வந்து சந்திக்கலாம், நீங்கள் மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்தாரா இல்லையா? சொல்லுங்கள், என்னை சந்திக்கிறது நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம். என்ன சொன்னீங்கள, ரோட்டில் போக முடியுதா? சிஎம் போகிறாருன்னா ரோட்டில் போக முடியுதா? நீங்களும் போயிருப்பீங்க, பயணம் பண்ணியிருப்பீங்க. கிராமத்தில் இருக்கிறவங்க ஓரத்தில் நின்று பார்க்குறதுன்றது வேற. இதே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல முதல்வர் வராருன்ட்டு ஒரு ஆம்புலன்ஸை நிறுத்திட்டாங்க. அங்கே உள்ள சிட்டிக்குள்ளே ஒரு ஆம்புலன்ஸ் நின்று போச்சு. அவர் எங்கேயோ கிராஸ் பண்ணுறாரு, இங்கே நிறுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் அது அவர் போனதுக்கப்புறம் தான் ஆம்புலன்ஸே போகுது. டிராஃபிக் க்ளீன் ஆன போது ஆம்புலன்ஸ் போகும். அந்த மாதிரி நீங்கள் முதல்வரை என்னை நேரடியாக சந்திக்கலாம்னு சொல்லிட்டு அதுவும் போய் நீங்கள் கொடுத்த வாக்கு என்ன நிறைவேற்றுனீங்க? நீங்கள் ஹைலைட்டான வாக்குறுதிகள் எடுத்துக்குவோம். நிறைய பாக்ஸில் போட்டது அதெல்லாம் அந்த தெருவில் இருக்கும் பிரச்சனை, அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம நிறைய பேசிட்டோம். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க, இப்போ இந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு அந்த கான்டாக்ட்ஸ் என்ன பண்ண போறாங்க? எக்ஸாக்ட்லி என்ன பண்ண போறாங்க? கான்டாக்ட் வந்து எப்படி இதை கலெக்ட் பண்ணி அண்ணன் விண்ணப்பங்கள் மூலமா கான்டாக்ட் கலெக்ட் பண்ணி என்ன பண்ண போறாங்க? இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வரேங்க. இன்னைக்கு காலையில் நான் வெளியே இருந்தேன், வெளியூர் போயிட்டு வந்தேன், ஒரு 2 நாள் தான் ஆகுது. அப்போ நான் போயிட்டு சுற்றி பார்த்த இடம்லாம் வந்து மக்கள் வந்து இதை தான் பதிவு பண்ணுறாங்க. வீட்டில் என்னோட பர்சனல் நம்பரை நீங்கள் எது கேட்குறீங்க? என் பர்சனல் நம்பரை நான் உங்களுக்கு தரணும்னா ஒன்று நீங்கள் எனக்கு தெரிஞ்சவராக இருக்கணும், சரி இல்லையா? அப்படி இருந்தால் என்னோட தனிப்பட்ட நம்பரை நான் உங்களுக்கு செல்ஃபோன் நம்பரை தரேன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்க? நம்பரை வாங்கிக்கிறீங்க, ஓடிபி வரும்ன்றீங்க, 1000 ரூபா வரும் வருதா? அண்ணன் இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போவே அண்ணன் பதிவு பண்ணாரா, ஐடி விங் கிட்ட கொடுத்து இந்த மாதிரி பிரச்சாரத்தை வந்து செயல்படுத்தலாம். அந்த நம்பர்ஸ் ஐடி விங்கில கொடுத்தீங்கன்னு கேட்டிருக்கேன். பண்ணிட்டு பிரச்சாரத்தை பண்ணலாம் என்ற ஒரு மோட்டிவ்ல தான் இந்த வேலை பார்க்குது. இன்னொன்று எனக்கு ஒரு தகவல் வந்தது, இவங்க அமேசான் மூலியமா பொருட்களை கொடுக்க போறாங்க இந்த நம்பரை வச்சு. தேர்தல் நிஜம் இது உளவுத்துறையில இருந்து வந்ததா சார்? எங்க உளவுத்துறையில வந்த தகவல் பேசுவாங்கல்ல, அந்த திமுககாரங்களே பேசுவாங்கல்ல. சரி, அதுல ஒரு 2-3 நண்பர்கள் நம்பர் வாங்கி பரிசு பொருட்கள் வந்து அனுப்ப போறாங்க, ஓட்டு போடுறது. இது யாருக்குமே தெரியாது. அமேசான்ல நீங்க இந்த நம்பருக்கு அனுப்புறாங்க, அனுப்பிட போறான். தேர்தல் ஆணையமே கண்டுபிடிக்க முடியாது. எவ்வளவு நவீன திருட்டா இருக்கு பாருங்க இது. புரியுதுங்களா? யாரையும் யோசிக்க முடியாது. இதுதான் திமுக, இதுதான் இந்த திராவிட திமுகன்றது. இது மக்களிடையே கொண்டு போனா கண்டிப்பா செல்லுபடி ஆகாது. இவங்களால நேரடியா போய் மக்களை சந்திச்சு கேட்க முடியாதுங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அதிகாரியை வச்சுதான் முன்னாடி உட்காந்து பேச முடியும். ஏன் கேட்டா இவங்க நேரடி போனா போன வாட்டியே சேர் எடுத்து அடிச்சாங்க, ஞாபகம் இருக்கா? சேர்லாம் எடுத்து அடிக்கிறாங்க. ஒருத்தர் போனாரு திட்டி அனுப்புறாங்க. அந்த மாதிரி தான் இன்றைய திமுகவுடைய நிலை இப்படி தான் இருக்கு. அதனால இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்பரை வாங்கி அந்த பொதுமக்களையும் அவங்க உறுப்பினர் ஆக்குறாங்க. சரி, பொதுமக்களே உறுப்பினராக்கி நம்பரை வாங்கி இந்த வாட்டி ஓரணியில் தமிழ்நாடுன்ற திட்டத்தை தான் இது மூலமா செயல்படுத்துறாங்கன்றது உங்க கருத்தா இருக்கு. ஓரணியில் தமிழ்நாடு இவ்வளவு 4 ஆண்டு காலங்களில் நீங்க என்ன பண்ணீங்க? சரி, ரைட், நீங்க ஒண்ணுமே பண்ணலையே. அப்படியே இப்ப நீங்க சொல்றீங்க ஓரணியில் தமிழ்நாடுன்னு. தமிழ்நாடு ஓரணியில் இல்ல,
நாங்க தமிழகத்தை காக்குறது தான் அண்ணன் எடப்பாடியார் இருக்காரு. நீங்க பண்ண ஓரணியில பண்ணதுலாம் போதும். சரி, ரைட், ஓகே. 26 நாங்க பாத்துக்கிறோம். சரி, ரைட், ஓகே சார். இப்போ ஜெயக்குமார் அவர்கள் விமர்சிக்கும் போது இது உங்களுடன் ஸ்டாலின் இல்லை, இது பொய்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. அதே மாதிரி இப்போ நம்பர்ஸ் வாங்குறது இந்த மாதிரியான விமர்சனங்கள் இருக்குது. ஒரு அரசியல் விமர்சகராக உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்லை, பொதுவாகவே உங்களுக்கு தேர்தல் அரசியல்னு வரும் பொழுது அந்த இறுதி ஆண்டு என்பது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அடுத்து மக்களை கவர்வதற்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ பண்ணுவாங்க. அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம், நம்ம அந்த 2 கட்சியும் தான் பார்க்குறோம். இந்த இடத்துல இப்போதைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனைகளே அவர் முதலமைச்சர் என்ற அடிப்படையிலும் திமுக தலைவர் என்ற அடிப்படையில் மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கான பல திட்டங்கள் அவங்க கொண்டு போகிறாங்க. அது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே பண்ண திட்டங்களில் என்ன முடிவு, அதாவது ஒரு சில திட்டங்கள் விடுபட்டிருக்கலாம், அதை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கானது. பொதுவாக நான் சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா, மக்களுடைய எதிர்பார்ப்பு முழுமையாக பூர்த்தி செய்யப்படவில்லை அப்படிங்கிற செய்தி. என்ன காரணம் அப்படின்னா, அவர் வந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, குறிப்பாக 4.5 ஆண்டுகளும் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி நடந்த காலம். அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிறது. ஆட்சிக்கு வரும்பொழுது இவர்கள் எடுத்து வைத்த அந்த ஒவ்வொரு அடுத்த படிநிலைகளும் பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வரும்பொழுது மக்களுக்கு தேவையான பல திட்டங்கள் நிறைவேற்றப்படும், ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் என்ற அடிப்படையில் எதிர்பார்த்தார். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஆசிரியர்களும் அரசு அலுவலர்களும் குறிப்பாக போக்குவரத்து ஊழியர்களும் எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகவும் ஆதரவாக இருக்கக்கூடியவர்களுடைய அவர்களுடைய குறைகள், இன்னும் சொல்லப்போனால் அவர்களுக்கான சில பல திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை, இன்னும் நிலுவையில் இருக்கிறது. அந்த பழைய ஓய்வூதிய திட்டம், நிலுவையில் பல திட்டங்கள். இன்னும் சொல்லப்போனால் ஆசிரியர்களும் அந்த அரசு அலுவலர்களும் மிகவும் நம்பிக்கையாக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி பொறுப்புக்கு கொண்டு வந்தப்பட்டு இந்த 4 ஆண்டுகளில் அவர்களுக்கான தீர்வுகள் எட்டப்படவில்லை. நீங்கள் சொன்னது போல போக்குவரத்து ஊழியர்களுக்கான அந்த நிலுவைத் தொகை, குறிப்பாக ஓய்வு பெற்றதுக்கு பிறகு ஏறத்தாழ 4000 குடும்பத்திற்கு மேற்பட்ட குடும்பங்கள் இதுவரை போக்குவரத்து அந்த செட்டில்மெண்ட் என்று சொல்லக்கூடிய நிலுவைத் தொகை பண பலன்கள் எதுவுமே கொடுக்கப்படவில்லை. ஆசிரியர்களுக்கான ஊதிய விகிதங்கள் மாற்றப்படவில்லை. 2009ஆம் ஆண்டு டிஆர்பி மூலமாக தேர்வு செய்யப்பட்ட அந்த பொதுவாகவே அரசு அலுவலர்கள்னாலே டிஎம்கே நிறைய திட்டங்கள் அந்த மெயினா அந்த ஓட்டுகள் இப்ப வருவதில் சிக்கல் இருக்கிறது. என்னன்னா அந்த 2009 ஒரே காலகட்டத்தில் நேற்று, அதாவது முதல் நாளும் மறுநாளும் ஆட்சி, அதாவது பணிக்கு வருவதில் பொறுப்பேற்றவர்கள் அந்த ஊதிய விகிதங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிகப்படியான தொகை இருப்பதாக சொல்லப்படுகிறது. சரி, இது இன்னொன்று சீனியாரிட்டி படி ஆசிரியர்களுக்கு 50% நியமிப்போம் என்று சொன்ன அந்த 2016 வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. சிறப்பு ஆசிரியர்கள் 2 லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படணும், 50,000 பணியிடங்கள் தான். சிறப்பு ஆசிரியர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள் இன்னமும் நிரப்பப்படவில்லை. அடுத்ததாக மிகப்பெரிய பல நிறுவனங்களிலே, குறிப்பாக அரசு நிறுவனங்களிலே பணியை அமர்த்த வேண்டிய சூழல் இருக்க காலி பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. சரி, குறிப்பா அந்த அதிகாரிகள் நியமிக்கப்பட்டது அது பெரிய விமர்சனத்துக்குள்ளாயிருக்குல்ல, அதை பத்தி சொல்லுங்க சார். அதாவது அதிகாரிகளை அமைச்சர்களை நியமிக்க வேண்டிய இடத்துல அதிகாரிகள் இல்ல இந்த அதிகாரிகள் அரசு திட்டத்தின் கீழ் வரும்போது அவர்கள் நியமிப்பதில் எந்த தவறும் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நம்முடைய ராஜ் நியூஸில் புகார் பெட்டி நிகழ்ச்சி நடத்துகின்ற பொழுது அதற்குரிய சிஎம் செல் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சரின் தனிப்பிரிவின் சார்பாக தான் அதிகாரிகள் கேட்குறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த திட்டம் என்பது முதலமைச்சருடைய தனி திட்டமாக இருக்கும்போது அந்த ஐஏஎஸ் அலுவலர்களை நியமிப்பதில் தவறு இல்லை. இது அரசு திட்டம், திமுகவினுடைய திட்டம் கிடையாது. சரி, ஓகே சார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்குன்னு ஒரு திட்டத்தை இருக்கும்போது அதை அவங்களுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸரை நியமிக்க முடியுமா? அதை அவங்க கட்சிக்காரங்களை தான் நியமிக்க முடியும், அமைச்சர்களை தான் நியமிக்க முடியும். இல்லை, ஆனால் இது கிட்டத்தட்ட என்ன சொல்லப்படுது, இப்போ பொதிகை சாரதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் தான், இதுக்கு அதிகாரிகள் மூலமாக நம்பர்ஸ் கலெக்ட் பண்ணி சில விஷயங்கள் பண்றதுக்காக, தேர்தல் சம்பந்தமாக இத்தனை ஆண்டுகாலம் கடந்த 4 ஆண்டுகளாக எடப்பாடியார் எந்த இடத்துல எதிர்க்கட்சி தலைவரா செயல்பட்டார் சொல்லுங்க. எந்த இடத்துல செயல்படல இருங்க, அத சொல்லுங்க. நீங்க சும்மா இருங்க. எந்த இடத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்ணாமலை செயல்பட்ட அளவிற்காவது எடப்பாடியார் செயல்பட்டதாக பதிவுகள் உண்டா? இல்ல, நான் என்ன சொல்றேன், கட்சி பிரச்சனை இருங்க கட்சி நான் குறிப்பிடல இருங்க. கட்சி பிரச்சனையிலையும் இன்னும் சொல்ல போனா அவரை பொதுச் செயலாளர் நியமிப்பது அதுலயே தன்னை நிலைநிறுத்துவதுன்னு தான் போராடி கொண்டாரே ஒழிய மக்கள் பிரச்சனையில் 4 ஆண்டுகளா என்ன எடுத்து வச்சார்? சரி சார், கண்டிப்பா இதற்கான பதில் நம்ம அடுத்த சுற்றுல நீங்க சொல்லுங்க. நான் முதல் சுற்று கருத்து வேலூர் இப்ராஹிம் அவர்கிட்ட கேட்டேன். சொல்லுங்க சார், உங்களுடைய முதல் சுற்று கருத்து இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் பற்றி. ஒவ்வொரு மாதத்திற்கும் ஏதாவது ஒரு பெயரை வைத்து மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த கடந்த 6 மாதமாக ஒரு ஏமாற்று திட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் தமிழகத்தினுடைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். அதுக்கு பேர் வேணால் மாற்றிக்கிட்டே இருக்கலாமே தவிர மக்களுக்கு அதனால் எந்த பயனும் இல்லை. மீடியாக்களுக்கு ஒரு தீனி போடணும், ஏதோ புதுசாக செய்கிறாரு அப்படின்னு ஒரு மேஜிக் வித்தை காட்டக்கூடிய
கோமாளி நாடகமாகத்தான் இதை நான் பார்க்குறேன். அடிப்படையில் இன்றைக்கு கூட ஒரு திட்டத்தை ஆரம்பித்து வைக்கிறார். ஆரம்பித்து வைக்கும்போது அவர் என்ன பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி அணியின் காவி திட்டம் இங்கு எடுபடாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இப்படி சொல்லக்கூடியவர் என்ன மறைமுகமாக சொல்ல வர்றாருன்னா, பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு காவி கட்சி, அந்த காவி கட்சியினுடைய திட்டம் இங்கு எடுபடாது அப்படின்னு இவர் சொல்கிறார். நான் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன கேட்குறேன்னா, எல்லோரும் தந்தையை மதிப்பார்கள், நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக தந்தையை மதிப்பதாக காட்டிக்கொள்கிறீர்கள். ஆனால் தந்தைக்கு எதிரான தமையனின் பேச்சாக தான் இதை நான் பார்க்குறேன். எடுத்ததற்கெல்லாம் கலைஞர் பேனா, கலைஞர் பேருந்து நிலையம், கலைஞர் நூலகம் இப்படியெல்லாம் வைக்கிற நீங்கள், உங்கள் தகப்பனார் கலைஞர் அவர்கள் 1999 ஜூலை மாதம் முரசொலியில் எழுதினதை கொஞ்சம் நீங்கள் படித்து பார்க்கணும். குறிப்பாக அது இளைஞர் அணிக்கு தான் சொல்கிறார். இளைஞர் அணியிலிருந்து தான் நீங்கள் தலைவராக உருவானீங்க. உங்களுடைய மகனுக்கும் இளைஞர் அணியாக கொடுத்து தான் இன்றைக்கு துணை முதல்வராக உருவாக்கி இருக்கிறீர்கள். அந்த இளைஞர் அணிக்கு காவியை பற்றி ஒரு பாடம் எடுக்கிறாரு ஐயா கலைஞர். என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெருமுனை பிரச்சாரங்களிலும் திண்ணை பிரச்சாரங்களிலும் ஈடுபடுங்கள். எதற்காகவென்றால் பாஜக குறித்து சிறுபான்மை மக்களின் சந்தேகத்தை போக்கிட வேண்டியது திமுக இளைஞர் அணியின் பொறுப்பு. கலைஞர் அரங்கில் நடைபெற்ற இளைஞர் அணி அமைப்பாளர் கூட்டத்தில் கலைஞர் பேசுறார். இதோட நிக்கல, RSS என்பது ஒரு சமுதாய அமைப்பு, வீடு வீடாக சென்று கழக தோழர்கள் அதை எடுத்து சொல்ல வேண்டும். இப்ப காவியை தூக்கி பிடித்தது கலைஞர் அவர்கள், அதை மீண்டும் தூக்கி பிடிக்க வேண்டும் என்று சொன்னது இளைஞர் அணியில் இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு சொன்னதை தகப்பனுடைய பேச்சே மதிக்காதவர், தமிழகத்தின் மக்கள் பேச்சை எங்கேயாச்சும் இவர் காது கொடுத்து கேட்பாரா? ஆனால் அன்னைக்கு வாஜ்பாய் இருந்த காலகட்டம் வேறு, இன்றைய காலகட்டம் வேறு அப்படின்றதுன்னு அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்கு. திரு வாஜ்பாய் அவர்கள் என்ன சித்தாந்தத்தில் இருந்தார்களோ அதே சித்தாந்தத்தை தான் இன்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சி பின்பற்றுகிறதே தவிர, வாஜ்பாய்க்காக ஒரு சித்தாந்தமும் திரு மோடி அவர்களுக்காக ஒரு சித்தாந்தத்தையும் மாற்றிக்கொள்ளக்கூடிய கட்சி அல்ல பாஜக. நாம என்ன சொல்ல வரோம்னா, ஒரு கொள்கை நிலைப்பாட்டில் நீங்க உறுதியா இருந்தா உங்க தகப்பனார் சொன்ன மாதிரி நீங்கள் பேசியிருக்கணும். அதற்கு மாறாக பேசுகிறீர்கள். ஏன்னா அரசியல் ஆதாயத்திற்காக மக்கள் கடந்த காலத்தை மறந்துடுவாங்க நினைச்சு போய் பேசுறீங்க. நான் திரும்பவும் சொல்றேன், காவின்னா உங்களுக்கு ஏன் பதறுகிறது? காவி என்பது தேசத்தின் தியாகத்தின் சின்னம். காவி என்பது தேசிய கொடியில் இருக்கக்கூடிய அடையாளம். காவி என்பது ஆன்மீகத்தின் அடையாளம். காவி என்பது நம் தேசத்தினுடைய கடந்த கால வரலாற்றின் பாரம்பரியத்தின் அடையாளம். அது உங்களுக்கு கசப்பாக தெரிகிறது. ஆனால் கருப்பர் கூட்டம் என்று கடவுளை மறுக்கிற, கடவுளை காட்டும் ராண்டி என்று சொல்கிற, கருப்பு ஆடை அணிந்து மக்களை இருளில் தள்ளுகிற ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு காவியின் புனிதத்தை பற்றி பேச அருகதை கிடையாது. ஆனா மக்களை மீண்டும் மதவாதத்திற்கு அழைத்து செல்வதற்கு திமுக முயல்கிறது. பாசிசத்தை திமுக தான் பேசுகிறதே தவிர பாரதிய ஜனதா கட்சியோ அண்ணா திமுகவோ பேசல. அண்ணா திமுக, நான் முடிச்சுக்கிறேன், அண்ணா திமுக என்ன பிரச்சாரம் செய்கிறது? நாங்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று ஐயா எடப்பாடியார் தமிழகம் முழுக்க பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் முழுக்க பூத்தில் உள்ள நிர்வாகிகளை பலப்படுத்தி ஆட்சி மாற்றத்துக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறோம். நாங்க ஜனநாயக ரீதியாக ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு தேவையானவற்றை மக்களுக்கு கொண்டு போறோம். திமுக செய்த ஊழல, திமுக செய்த கனிம வள கொள்ளைய, திமுக கொடுத்த வாக்குறுதி மீறல, திமுக ஆட்சியில் இருக்கிற சட்டம் ஒழுங்கு சீர்கேட, திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய கரைபடிந்த கஞ்சா விற்பனைய, போதை பொருள் விற்பனைய, மதுவால் மக்களை சாகடிக்கிற மானங்கட்ட ஆட்சியை விரட்ட வேண்டும் என்பதற்காக மக்களிடத்துல நாங்க ஜனநாயகத்தின் அடிப்படையில் கொண்டு போனா இந்த மதவாதத்தையும் பாசிசத்தையும் ஆன்மீகத்துக்கு எதிராகவும் ஐயா ஸ்டாலின் பேசுவது அருவருக்கத்தக்க பேச்சு. ஒரு முதல்வர் இப்படி பேசக்கூடாது. இல்ல, காவி பற்றி அவர் சொன்னதுக்கு நீங்க விமர்சனம் வச்சீங்க. பட் திட்டம் இப்போ 46 சேவைகள் 13-15 துறைகள் மூலமாக மக்களுக்கு நேரடியாக சென்று சேர்றது நல்ல விஷயம் தான். அதையுமே இன்றைக்கு முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடியார் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறார். ஒரு IAS அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அரசின் அதிகாரிகள். ஆனா 1,20,000 மனுக்கள் வந்தது, 1,05,000 மனுக்களுக்கு மேல நாங்கள் தீர்வு கண்டு விட்டோம் என்று கொஞ்சம் கூட எவ்வித ஆதாரமும் இல்லாம IAS அதிகாரிகள் என்ற நிலையை மறந்துவிட்டு ஏதோ திமுகவுடைய வட்ட செயலாளர்கள் மாதிரி இவர்கள் பேசுவது என்பது மக்களை ஏமாற்றக்கூடிய செயல் மட்டுமல்ல, ஒரு IAS படித்த அதிகாரிகளுக்கு இழுக்கு ஏற்படக்கூடிய செயல். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தமிழகத்தில் மீண்டும் வரும் பொழுது
இது மாதிரி பொய்யை பேசி அதிகாரிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்று இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்னன்னா, கடந்த காலத்துல திமுகவை வைத்துத்தான் இவர்கள் சாதனையை பேசினாங்க. திமுக காரர்கள் பேசக்கூடிய சாதனை இன்னைக்கு மக்கள் நம்ப தயாரா இல்ல. ஒவ்வொரு விஷயமாக மக்கள் கொதித்து போயிருக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா, அரசு அதிகாரிகள் எல்லாம் திமுகவிற்கு வாக்களித்தவர்கள் இன்றைக்கு திமுகவை ஓரம் கட்டுவதற்கு, எதிர்க்கட்சி கொண்டு வருவதற்கு அரசு அதிகாரிகளுடைய சங்கங்கள் தான் முன்னிற்கும்னு போராட்ட களத்தில் பேசுறாங்க. ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் அவர்கள் பணி நியமனம் செய்யாத ஒரு காரணத்தினால போராடி கொண்டிருக்கும் பொழுது காவல்துறை அடக்குமுறையில கைது செய்யக்கூடிய ஒரு மோசமான சூழல் இதே திமுக ஆட்சியில் நடக்கிறது. மக்கள் கொதித்து போயிருக்கும் பொழுது திமுக காரர்கள் போனா திருப்பி மக்கள் அடிப்பாங்கன்ற பயத்துல ஐஏஎஸ் அதிகாரிகளை வைத்து செய்யாததை செய்ததாக சொல்லுகிறார்கள். நான் வெளிப்படையாக கேட்கிறேன், 1,20,000 மனுக்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் என்றால் என்ன மனுக்கள் வந்தது, அதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை வெள்ளை அறிக்கை நீங்கள் விடுத்தால் மட்டும்தான் உங்கள் பேச்சில் உண்மை இருக்கும். அப்படி உண்மை இல்லாமல் ஐஏஎஸ் அதிகாரிகளை திமுக நிர்வாகிகளை போன்று பயன்படுத்தினால் நிச்சயமாக அந்த அதிகாரிகளும் எதிர்காலத்தில் தண்டனைக்குள்ளாவார்கள் என்பதை நாங்கள் வெளிப்படையாக தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு இடைவேளைக்கான நேரம், இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டம் இன்று சிதம்பரத்தில் முதலமைச்சர் அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அது பற்றி எதிர்க்கட்சியினர் விமர்சனத்தையும் பதிவு செய்திருக்கின்றனர். அது பற்றி விவாதித்து வருகிறோம். தொடர்ந்து விவாதிக்கலாம். கரூர் முரளி சார், அதாவது தேர்தல் ஏற்கனவே கேட்ட கேள்வி தான் சார். தேர்தல் நேரத்தில் தான் மக்கள் கண்ணுக்கு தெரியும் சொல்றாரு ஜெயக்குமார். பொய்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தை விமர்சிக்கிறாங்க. அரசு அதிகாரிகள் நியமித்தது விமர்சனத்திற்குள்ளாயிருக்கு. உங்களுடைய பதில் சொல்லுங்க சார். ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்து பணியாற்றி இருக்கிறாரா என்றால் பணியாற்றவில்லை. எதிர்க்கட்சிக்கு இலக்கணம் தருகிறார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். வயல் என்றால் வரப்பு, வாய்க்கால் என்றால் கரை, உருண்டு பிடிக்கிற மாடென்றால் அடக்குவதற்கு அங்குசம், ஆளும் கட்சி என்றால் எதிர்கட்சி என்று அறிஞர் பெருந்தகை அண்ணா விளக்கம் தந்திருக்கிறார். அப்படி ஒரு எதிர்கட்சியாக இருந்து எதிர்கட்சி என்கிற அந்தஸ்தில் இருந்து எதிர்கட்சி பணியாற்றிருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி என்றால் எதிர்கட்சி பணியாற்றவில்லை. அவர் தன்னுடைய கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு களத்தில் இருந்திருக்கிறாரே தவிர இந்த நாட்டு மக்களுக்காக ஏதாவது போராடி வாராடி மத்திய அரசாங்கத்திடம் பெறுவதற்கான திட்டங்களுக்காக எங்களுக்காக பேசியிருக்கிறார்கள் எந்த இடத்திலும் பேசவில்லை. ஒன்றும் கிடையாது. இது என்ன தேர்தல் ஸ்டாண்ட் என்று பேசினார்களே. நான் கேட்கிறேன், முதல்வரின் முகவரி திட்டம் என்று ஒரு திட்டத்தை கோவையிலே எங்கள் தலைவர் அவர்கள் தொடங்கி வைத்தார். தொடங்கி வைத்த பொழுது தமிழ்நாடு முழுவதும் அப்பொழுது 1,05,00,000 மனுக்கள் கொடுக்கப்பட்டது, மக்களுடைய குறைகளாக கொடுக்கப்பட்டது. அப்பொழுது எங்களுடைய அரசு, எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய அரசு 1,05,00,000 மனுக்களில் 1,01,00,000 மனுக்களுக்கு தீர்வு கண்டுபிடிக்க ஆட்சி எங்களுடைய ஆட்சி. அதான் என்ன பண்ணீங்க? முதல்வரின் திட்டம், முதல்வரின் திட்டம் என்று இந்த திட்டத்தை வைத்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் களத்திற்கு சென்ற அந்த திட்டம் அண்ணா முரளி அண்ணா 1,00,000 பேருக்கு தீர்வுன்னு சொல்றீங்களே. 1 கோடி பேருக்கு, சாரி 1 கோடி பேருக்கு தீர்வுன்னு சொல்றீங்களே, அப்புறம் எதுக்கு இப்போ மறுபடியும் போறீங்க? தமிழ்நாட்டோட மக்கள் தொகை என்ன சார்? 8 கோடிக்கு மேல இருக்கு. இருங்க. அப்போ உங்க ஆட்சியில இல்ல முரளி என்ன கூட்டத்தை விடுங்க. நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. முதலமைச்சர் உடனடியாக தீர்வு சொல்கிற விதத்திலே நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொன்னது அதே ஸ்பாட்டில் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கப்படுகிறது. அதாவது உங்களுக்கு நீங்கள் அரசு நடத்தி இருந்தால் உங்களுக்கு தெரியும், எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நடத்தி இருந்தால் உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் நீங்கள் ஆட்சி நடத்தவில்லை, உங்களை ஆட்சி நடத்தியவர் டெல்லியில இருக்கக்கூடியவர். டெல்லியில் இருப்பவர்கள் என்ன சொன்னாங்களோ அதைதான் நீங்கள் செய்தீர்களே தவிர நாட்டு மக்களுக்காக ஆட்சி நடத்தவில்லை அதிமுக. அதனால்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள் வருகிறதோ அந்த திட்டங்களில் குறை மட்டும் கண்டுபிடிக்கிறீர்கள். அதன் பிறகு இப்ராஹிம் பேசினார், காவி என்றாலே உங்களுக்கு பயமா, காவியை கண்டால் உங்களுக்கு என்ன அவ்வளவு அச்சமா என்று அவர் பேசியிருக்கிறார். காவி பெருமை அல்லவா? ஆமாம், காவி பெருமைதான். காவியினுடைய பெருமை எங்களுக்கும் தெரியும் தான். ஆனால் பெருமையாக இருந்த காவியை அசிங்கப்படுத்தியது யார்? அசிங்கப்படுத்தியதே பிஜேபி தான். காவி என்றால் அசிங்கம் என்ற ஒரு நிலைக்கு கொண்டு போய் நிறுத்தியது நீங்கள் தான். கொலை செய்வதாக இருந்தாலும், வன்முறை செய்வதாக இருந்தாலும், ஒரு இருந்தாலும் நீங்கள் உடனடியாக காவியை கையில் எடுத்துக் கொண்டு அங்கே கலவரம் செய்கிற காரணத்தால் தான்
அந்த நிறத்தை பார்த்தாலே நாட்டு மக்களுக்கு ஒரு அச்சம் வந்து விடுகிறது. தியாகத்தின் நிறம் காவி அல்ல பிரதர், தியாகத்தின் நிறம் காவி அல்ல, தியாகத்தின் நிறம் ரத்தம். ரத்தம் சிந்தி தியாகம் செய்த மண் இந்த தமிழ் மண், இந்திய மண். அது கம்யூனிஸ்ட் கூட்டணியில் இருக்கிறதுனால அப்படி பேசுவாங்க. தவறு. அது மட்டுமல்ல, ஏதோ முதலமைச்சர் அவர்கள் ஓரடையில் தமிழ்நாடு என்று சொல்லி இப்போது தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் எங்களிடம் உறுப்பினராக வந்து சேர்கிறார்கள். நான் ஒண்ணும் சொல்ல சார், நான் வந்து கரூர் மாவட்டம் செந்தில் பாலாஜி சட்டமன்ற உறுப்பினர். அவருடைய தொகுதியில 139வது பூத்துல என் பூத்துல கிட்டத்தட்ட 1100 ஓட்டு இருக்கு. 1100 ஓட்டுல கிட்டத்தட்ட 700 ஓட்டு 700 பேர் உறுப்பினரா சேர்த்துப்போம். நாங்க போய் நீங்க உறுப்பினரா சேர்த்தீங்களான்னு கேட்டவனே முகம் வளர்ச்சியோடு சந்தோஷத்தோடு. இல்லை, இப்போ இதுதான் விமர்சனத்துக்குள்ளே இருக்குது. இப்போ நீங்கள் பண்ணுற இந்த திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட திமுகவுக்கு உறுப்பினர்கள் சேர்க்கைக்கான ஒரு விஷயமாக கூட பார்க்கப்படுதாகவும் விமர்சனங்கள் அரசியல் நோக்கர்கள் மத்தியில் இருக்குது. சரி, அவர் இணைப்பில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, நாங்கள் தொடர்ந்து பேசலாம். திரு சாரதி சார் சொல்லுங்கள். அவர் சொன்னார் பாருங்க, 1 கோடி பேருக்கு தீர்வு காண்றாங்க. நீங்க வந்து எதிர்க்கட்சியா சிறப்பா செயல்படல, யானைக்கு அங்குசமா நீங்க செயல்படலன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் சொன்னாரு. அப்புறம் அவர் 1 கோடி பேருக்கு வந்து தீர்வுன்னு எதிர்க்கட்சியாக சட்டமன்றத்தில் பேச விடுறீங்களாங்க. அண்ணன் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்கள் ஏந்திரிச்சு பேசினாலும் கால் ரெண்டும் நடுங்குது. முதல்வருக்கு பேப்பரு அந்த பாருங்க, அந்த வீடியோவில் இப்படி உதறுது அப்படியே பேப்பரு. யாருக்கு? மாண்புமிகு எடப்பாடி அண்ணன் பேச ஆரம்பித்த உடனே அப்பாவை பேச விட மாட்டேங்கிறார் சபாநாயகர், உட்காருங்கன்றாரு. முதல்வரால் பேச முடியல, உதறுது. ஏன் அவ்வளோ பயத்தில் வச்சுருக்காங்க? என்ன கேள்வி கேட்க போகிறாரு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சரி சட்டமன்றத்தில் பேசல, மக்கள் மத்தியில பேசிக்கலாம், பத்திரிகையாளர்கிட்ட சொல்லிருக்கலாம். நீங்க எதிர்க்கட்சியா நீங்க வந்து செயல்பட தவறிட்டீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு ஜெயக்கண்ணன் அவர்களும் வச்சிருக்காரு. சொல்லதான் செய்வாங்க, ஆதரவாளர்லாம் அப்படிதான் பேசதான் செய்வாங்க. சட்டமன்றத்துல வெளியே வந்து பேசலையா, அதெல்லாம் செய்தி எடுத்து போடலையா? இதுல எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியிருக்கோம், எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் சொல்லுங்க நீங்க தான் கண்டினியூவா எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியிருக்கோம். இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணோம், அரெஸ்ட் ஆனாங்க, கைது நடவடிக்கை. அப்புறம் வேளாண்மைக்கெல்லாம் எவ்வளோ ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியிருக்கோம், அரசு ஊழியர்களுக்கு எவ்வளோ ஆதரவு தெரிவித்து ஆர்ப்பாட்டங்கள்லாம் கலந்துக்கிட்டோம். இப்போ போக்குவரத்து துறைக்கெல்லாம் வேற பண்ணோம். இதெல்லாமே அஜித்குமார் அவர் இல்லத்துக்கு வந்து எடப்பாடி அவர்கள் போனாரா? இதே ஸ்டாலின் போனாரா? இல்ல நீங்க எதிர்க்கட்சியாளருக்கு என்ன செயல்பட்டீங்கன்னு கேள்விக்கு முதல்வர் போனாரா? அவங்க அவங்க அப்பாவோட சிலையை போய் திறக்கிறதுக்கு போறாருல்ல. நீங்க பாதிக்கப்பட்ட நபருக்கு தமிழ் பேசுற நீங்க சாரிமா அந்த இங்கிலீஷ்ல சொல்றீங்களே. பிரியாணி கடையில ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பிரியாணி கடையில சண்டை போட்டா அங்க போய் அவனை அடிச்சதுக்கு சாரி கேட்கிறாரு போயிட்டு அவங்ககிட்ட உட்காந்து. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு டெத் ஆயிடுச்சுன்னா 25 டெத்துல இந்த டெத்துக்கு போனை போட்டு கையில கொடுத்தா சாரிமா தெரியாம இருந்துச்சுமான்னு கேட்கிறாரு. ஒரு முதல்வர் தமிழ் பேசுற முதல்வர் சாரி கேட்கிறாரு ஆங்கிலத்துல. இது வரைக்கும் நீங்க போனீங்களா? சொல்லுங்க. கேள்வி வந்து எதிர்க்கட்சி தலைவரா எடப்பாடி பழனிசாமி அவருடைய செயல்பாடு குறித்து பேசுறாங்க. நீங்க அதுக்கான பதில் சொல்லுங்க. நீங்க ஸ்டாலின் போனாங்களான்னு கேக்குறாங்க. போற ஒரு மாவட்டத்திலையும் மக்களோட உண்மையான மக்கள் எந்த அளவுக்கு திரண்டு நிக்கிறான் பாத்தீங்களா? யாரையும் காசு கொடுத்து கூட்டு வரலங்க. கூட்டம் எப்படி அலமோதுது பாருங்க. இன்னும் தேர்தலே வரல. தினமலர் செய்தியை மேற்கோள் காட்டி பேசினாரு, எங்க கூட்டமே வரலன்னு வருத்தப்படுறாங்க. அவர் பார்க்கலன்னு நினைக்கிறேன் டிவியை. இல்ல அவங்க கட்சிக்காரங்களை கேட்டு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு அம்மா வெள்ளந்தியா கேக்குது, ஆனா நீங்க எப்பனா வருவீங்க அந்த பதிவை பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கு அந்த பதிவு. ஆனா நீங்க எப்பனா வரீங்கன்னு கேட்கும்போது வந்துடுறமா 26 கவலையே படாது, இது நம்ம ஆட்சி என்றத வெளிப்படையா பொதுவான இடத்துல அவ்வளோ எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு மக்கள்கிட்ட. இவர் வந்தா ஏதாச்சும் செய்வார், அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்தார்னா ஏதாச்சும் செய்வார்ன்றது. டெல்லி தான் வந்து எங்களை வந்து ஆட்டி வைத்தது இந்த மாதிரி சொன்னார். இப்போ நீங்க எதுக்கு ஓடுனீங்க? 3 வருஷம் போகாத நிதி ஆயோக் எதுக்கு போனீங்களே? நிதி ஆயோக் எதுக்கு போனீங்க நீங்க? ஏன் இவ்வளோ 3 வருஷம் நான் போக மாட்டேன் தானே உட்காந்துருந்தீங்க, இந்த வாட்டி ஏன் போய் கலந்துக்கிட்டீங்க? அப்போ இதில் யார் ஆட்டி வைக்கிறான்றது உங்களுக்கு நல்லா தெரியுதா? திமுக என்றால் பொய், அதை தவிர வேறு எதுவும் பேசாது, பொய் தான் சொல்லும். அதுக்கேற்ற மாதிரி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு தான் சொல்லுவாங்க. பச்சவந்தி மாதிரி மாறிட்டு போகும் அப்படின்ட்டு. சாத்தான் வந்து வேதம் ஊதலாமா? சொல்லுங்க. நீங்கள் வந்து எங்களை சொல்கிறீங்களே, நாங்கள் கூட்டணி தர்மம்னா கூட்டணி தர்மம் தான், கொள்கை வேறாக இருக்கலாம், கூட்டணி தர்மம் தான்.
அதிமுகனுக்கு ஒரு கொள்கை இருக்கு, பாரதிய ஜனதாக்கு ஒரு கொள்கை இருக்கு. ஆனால் நாங்க கூட்டணியை கடைபிடிக்கிறோம். சரி, ரைட். உங்களா மாதிரி நினைச்சதுக்கு ஏற்ற மாதிரிலாம் மாறி பேசுறதுக்கு நாங்க கிடையாதுங்க. சரி, ஓகே. இதுதான் அதிமுக நிலை. எத்தனையோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியாச்சுங்க. இப்போ கூட அந்த அஜித்குமார் இறந்ததுக்கு போராட்டங்கள் பண்ணோம். நீட்டுக்கு வந்து நீட்டுக்கு இறந்த குழந்தைகளுக்கு இதே வந்து நம்ம ராஜரத்னம் ஸ்டேடியத்துல ஆர்ப்பாட்டங்கள் பண்ணோம். சரி, ஓகே சார். அண்ணன் எடப்பாடியார் காணிக்கினங்க தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம், பண்ணியிருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். நம்ம ஜெயகாந்தன் அவர்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஜெயகண்ணன் சார், அதாவது இப்போ திமுக அதிமுக இப்போ ரெண்டு கட்சியுமே வந்து இப்போ மக்களை வந்து சந்திக்கிறது. மக்களை, அதாவது ஓரணியில் தமிழ்நாடுன்னு கட்சி சார்பான ஒரு இயக்கம் போயிட்டுருக்கு. உங்களுடன் ஸ்டாலின்னு கட்சி அரசியல் அதாவது அரசு சார்பான இயக்கமும் போயிட்டுருக்கு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தீவிரமான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்காரு 7ஆம் தேதியிலேருந்து. ஸோ இது மக்களுக்கு வந்து இது எப்படி எந்த ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும் ரெண்டு கட்சிகளுக்கும்? இல்லை, பொதுவாக நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா, திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மக்களுக்கான இயக்கங்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அவர்கள் எந்த புள்ளியில் அதை வந்து அந்த மக்கள் ஆதரவை இழப்பார்கள் அல்லது மக்கள் ஆதரவை பெறுவார்கள் என்பதற்கான அர்த்தம் என்னென்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் உங்களுக்கு அமைச்சர்களாகவோ சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கும்போது பொதுமக்களிடையே அது வெகு இயல்பாக, இன்னும் சொல்லப்போனால் அந்த அதிமுக தொண்டர்களிடையே அவர்கள் பழகுகின்ற விதம் வெகு இயல்பாக, இன்னும் சொல்லப்போனால் அந்த தொண்டர்களோடு குறிப்பாக பொதுமக்களோடு எந்த விதமான ஒரு அச்சுறுத்தலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதவர்களாக இருப்பார். இது பொதுவான செய்தி, அரசியலுக்காக பேசுகிற கருத்தல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அந்த தொண்டர்கள் குறிப்பாக அடிமட்டத்தோடு அவர்கள் வைத்திருக்கின்ற அந்த உறவு என்பது மற்ற எந்த கட்சியிலும் இல்லாதது. அதுபோல வெகுஜன மக்கள் என்று சொல்லக்கூடிய சாதாரண பொதுமக்களுக்கு வந்து எந்த விதமான தொல்லையும் கொடுத்ததாக வரலாறு கிடையாது. மிக எளிமையாக ஒருத்தருடைய நிலத்தை அபகரித்ததாகவோ இல்லை ஒரு பிரச்சனையில் தலையிட்டு அவர்களுடைய போய் பணம் பிடுங்கியதாகவோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் குறையே சொல்ல முடியாது. திமுக சொல்லலாம் ஒரு பக்கம். இந்த 5 ஆண்டுகளில் பொதுவாக ஒரு 10 ஆண்டுகள் கழித்து வருகின்ற ஒரு ஆளுங்கட்சி என்பது தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும், தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், கடந்த காலத்தில் தன் மீது இருக்கின்ற அந்த சொற்களை அந்த பெயர்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் மக்கள். நினைவு சரியா இருந்தால் ஒரு முறை ஸ்டாலின் அவர்கள் கூட முந்தைய தவறுகளுக்கு மன்னிப்பு கோருகிறேன் கூட ஒரு சொன்னதான். பொதுவான ஒரு செய்தி என்னன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது காவல் நிலையங்களில் அந்த கட்சிக்காரர்கள் செல்லக்கூடாது என்பதை அந்த அம்மையார் முதற்கொண்டு எடப்பாடியார் முதற்கொண்டு அது ஒரு பெரிய ஒரு பாலிசியாக வச்சிருந்தாங்க. காவல் நிலையத்துக்கு கட்சிக்காரர்களோ மற்றவர்களோ சென்று அங்கு இருக்கக்கூடிய பணிகளிலே தலையிடக்கூடாது, இன்னும் குறிப்பாக எங்களை போன்ற வழக்கறிஞர்களிடம் தொடர்ச்சியாக அந்த பணிகளில் குறுக்கிடக்கூடாது என்பதை ஒரு உத்தரவாகவே வைத்திருந்தார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்களுடைய செயல்பாடுகள் என்பது ஆட்சிக்கு வருகின்ற பொழுது மிகவும் மக்களுக்கு எதிரான ஒரு செயல்பாடாக இருக்கிறது. மிக வருத்தத்தோடு என்ன சொல்றேன் செய்தி என்னன்னா, ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு பொறுப்பதுக்கு வந்திருப்பது அந்த கட்சியில் உள்ள அடிமட்ட தொண்டர்களிடையே கூட அந்த மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய பதவியில் இருக்கின்ற நபர்கள் அந்த செயல்படுகின்ற போக்கு என்பது மாறிவிடுகிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அந்த அமைச்சர்களாக இருப்பவர்களும் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அந்த அதிகார மையத்தோடு தொடர்பில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் சாதி ரீதியாக பேசுவதும் தொடர்ச்சியாக அடுத்தவர்களை அவமானப்படுத்துகின்ற அந்த செயலையும் செய்கிறார்கள். வேகம் இன்னும் சொல்ல போனால் மூத்த அமைச்சர்கள் என்று சொல்லக்கூடிய அமைச்சர்கள் பல இடங்களிலே சாதி பெயர்களை சொல்லி அந்த மற்ற நிர்வாகிகளை பேசுகின்ற அந்த பேச்சு வந்து கண்டிக்கத்தக்கது. நான் பலமுறை சொன்னது போல அந்த மூத்த அமைச்சர்கள் என்று சொல்லுகின்ற அந்த பலரையும் கட்சியில் இருந்து நீங்கள் என்ன அது விடுவிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இளைய தலைமுறையை திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த கிடைக்காத வாய்ப்பு அடுத்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க ஆட்சியில் வருவீங்கன்னா கட்சியிலும் ஆட்சியிலும் நீங்கள் செயல்படுத்திருக்க வேண்டிய அந்த சீர்திருத்தங்கள் என்னவென்பதைத்தான் முதலமைச்சரும் திமுக தலைவருமாக இருக்கிற அவர்கிட்ட சொல்ல விரும்புகிறோம். ஓகே, கட்சியில் வந்துட்டீங்க, கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைமுறை நீங்க விடுவித்து விட்டு அடுத்த இளைய தலைமுறை தலை தூக்கி விடுவீங்க. அதுக்கான முயற்சிகள் இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு முறையும் கடந்த 3 முறை 4 முறை அமைச்சரவை பொறுப்பில் இருந்தவர்களுடைய அந்த பெயர் பேச்சுகளும் அவருடைய செயல்பாடுகளும் மக்களிடையே முகச்சுளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு செய்தி என்ன, திராவிட முன்னேற்ற கழகத்தை தொண்டர்களிடையே கூட பாத்தீங்கன்னா அந்த நிர்வாகிகள் குறித்து பல்விதமான உங்களுக்கு அவர்கள் இன்னும் சொல்ல போனால் மனத்தாங்கல்கள் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டன் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் போராடி இருக்கக்கூடிய தொண்டர்கள், அந்த கட்சி மீது மிகப்பெரிய ஈடுபாடு கொண்டவர்கள், மற்ற கட்சியினர் விட விழிப்புணர்வு உள்ள தொண்டர்கள். ஆனால் அவர்களை அந்த கட்சியிலுடைய நிர்வாகிகளும் மேல்மட்ட தலைவர்களும் அணுகுகின்ற விதம் தவறாக இருக்கிறது. சரி, ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் சார். இப்போ இந்த அதிமுக பாஜக கூட்டணி பொறுத்த வரைக்கும் கூட்டணி இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தாலும் கூட
இப்போ திமுக தரப்புல முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அவங்க கூட்டணி இன்டாக்டாக இருக்குது. ஆனால் இங்கே ஒரு சின்ன பிரச்சனை போயிட்டே இருக்குது. கூட்டணி ஆட்சி அப்படின்னு அமித்ஷா அவர்கள் பேசுவதும் அதுக்கு இல்லைன்னு மறுப்பதும் இன்னுமுமே ஒரு கான்ட்ரடிக்ஷன் போயிட்டே இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதுவே வந்து மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று ஐயா ஸ்டாலின் பகல் கனவு காணக்கூடிய நேரத்தில் ஜனநாயக ரீதியாக இந்த 4.5 ஆண்டு காலம் திமுக என்ன செய்தது, அதனுடைய சாதனைகள் என்ன என்று மக்களுக்கு சொல்ல துப்பு இல்லாமல் இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, எதிர்க்கட்சியை பார்த்தீர்களா, அதிமுகவும் பாஜகவும் ஜெல் ஆகலை, அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் மத்தியில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு. அவங்க சொன்னதான சார் நடந்துருக்கு. EPS அவர்கள் அவங்க சொன்னதான செய்யலாமா? இல்ல தொடர்ந்து நான் முடிச்சுக்கிறேன். அந்த கேள்வியை உள்வாங்கிட்டேன். அதான் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டே வந்தாங்க. அததான் ரெண்டு பேருக்கும் மறைமுக கூட்டணி இருக்கு. அதை நிரூபிக்கும் விதமாக தானே நான் அததான் சொல்றேங்க. கூட்டணி இருக்கு என்று சொன்னவர்கள் இன்றைக்கு கூட்டணி சேர்ந்த பிறகு இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களுடைய பெரிய கவலை என்னன்னா, அதிமுகவும் பாஜகவும் ஒன்னு சேர மாட்டேங்கிறாங்க, அதிமுகவுக்கும் பாஜக மத்தியில் ஏகப்பட்ட உட்கட்சி பிரச்சனை இருக்கு, இவர்கள் 2 பேரும் ஜில்லாகல பார்த்தீர்களா, அமித்ஷா சொல்றதான் இவர்கள் அமைதியா கேட்கிறாங்களே ஒழிய இபிஎஸ் இப்படி செய்யலாமா, இப்படி போய்விடலாமா என்று ரொம்ப கவலைப்படுறாரு. நாங்க என்ன கேட்கிறோம்னா, உங்க கட்சியை உருப்படியா வேலை பார்க்கணுமே தவிர எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒன்றுபட்டு இருக்கிறார்களா, பிரிந்து இருக்கிறார்களா என்பதை பத்தி ஐயா ஸ்டாலினுக்கு என்ன கவலைன்றது முதல் கேள்வி. 2வது நான் என்ன கேட்கிறோம்னா, ஒவ்வொரு கட்சியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைப்பது இயல்பு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் சொல்லுகிறார், நாங்கள் தனிப்பெரும்பான்மையாக 2026 ஆட்சி அமைப்போம், எங்களோடு பாஜக கூட்டணியில் இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்? அவருடைய கட்சியினுடைய நிர்வாகிகளை தொண்டர்களை உற்சாகப்படுத்தி நாங்கள் தனித்துவமாக ஆட்சி அமைப்போம் சொன்னாதான் களத்தில் இறங்கி அவர்கள் வேலை பார்ப்பாங்க. அதே போன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளை உற்சாகப்படுத்த வேண்டும், உத்வேகப்படுத்த வேண்டும் என்றால் அமையக்கூடிய ஆட்சியில் நம்முடைய பங்கும் இருக்கிறது, நீங்கள் மிகச்சிறப்பாக வேலை செய்யுங்கள் என்று எங்களுடைய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள் என்றால் அதை நாங்கள் பின்பற்றுகிறோம், உற்சாகமாக வேலை செய்கிறோம். இது ரெண்டுமே முரண் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி மறுக்கிறாரு. அவர் தெளிவா மறுக்கலாம் இல்லங்க, அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, தன் தலைமையில் தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கும் சொல்றாரு. அது முரண் கிடையாது. ஒரு கட்சி தலைவராக, ஒரு பொதுச் செயலாளராக தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு அப்படித்தான் பேசணும். அது அவருடைய பாதையும் சரி. அதே போன்று 18 மாநிலங்களில் ஆட்சி செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி யாரோ ஒருத்தர் பொய் சொல்றாங்க, புரிஞ்சுக்கணுங்க. பொய் இல்லைங்க இது. தன் கட்சி நிர்வாகிகளிடத்துல 18 மாநிலங்களில் ஆட்சி செய்வது போன்று இங்கேயும் நாம வரக்கூடிய ஆட்சியில் பங்கேற்போம், நீங்கள் சிறப்பாக வேலை செய்யுங்க சொன்னா அதுக்கு பேர் பொய்யா? தன் கட்சி நிர்வாகிகளை பலப்படுத்துவது, ஊக்கப்படுத்துவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள். அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் சேர ஏடிஎம்கே தரப்புல தன்னிச்சையான ஆட்சின்னு சொல்றதும், அப்ப பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கூட்டணி ஆட்சின்னு சொல்றதும் ரெண்டுல கண்டிப்பா ஏதோ ஒண்ணு பொய்யாதானே. ஏங்க சரி, நான் கேட்கிறேன், இதை நீங்கள் அப்படி பேசுறீங்களே, திருமாவளவன் திமுகவுடைய கூட்டணியில் இருந்து கொண்டு எங்களுடைய நோக்கம் என்பது கூட்டணி ஆட்சி தான், கூட்டணி ஆட்சியை தான் நாங்கள் மையப்படுத்துவோம், அதுதான் எங்களுடைய லட்சியம் சொல்றாருன்னா அப்ப அதுல என்ன எங்களுடைய கொள்கை அதை நோக்கிய போராட்டத்துல இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒவ்வொரு கட்சியுமே, அது திருமாவளவன் அவர்களா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், காங்கிரஸ் சொல்லுகிறது நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்போம் சொல்றாங்களா இல்லையா? நான் கேட்கிறேன், காங்கிரஸ் காமராஜர் ஆட்சி அமைப்பும் திமுக கூட்டணியில் இருந்துகிட்டே பேசுறாங்க. திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருந்துகிட்டே கூட்டணி ஆட்சி அமைப்போம் அதுதான் எங்களுடைய இலக்குன்னு பேசுறாரு. அப்பெல்லாம் திமுக அமைதியாக இருந்து விட்டு இந்த பக்கம் அமித்ஷா அவர்கள் எங்க கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு உத்வேகத்திற்காக ஆட்சி அமைப்பதற்கான அடிப்படை வேலைகளை இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக வரக்கூடிய ஆட்சியில் நமக்கும் பங்கு இருக்கிறது, வேலை செய்யுங்கள் சொன்னா அது முரண் கிடையாது, அது கட்சியை பலப்படுத்துவது. அந்த பக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா இபிஎஸ் அவர்கள் தனித்துவமாக ஆட்சி அமைப்பும் அதிமுக தொண்டர்களுக்கு சொல்கிறார் என்றால் அந்த கட்சியை பலப்படுத்துவதில் முரண் கிடையாது. அப்படி முரண் என்று நீங்கள் சொன்னால் திமுகவில் தான் முரணின் உச்சகட்டம் இருக்கு. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டுக்கு கூட்டணியில ஒரு டயலாக் பேசுறீங்க திமுகவில், அதே நேரத்தில் நீங்க பிற மாநிலங்கள்ல வேற ஒரு டயலாக் பேசுறீங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற கம்யூனிஸ்ட்லாம் இந்த திமுகவோடு சேர்ந்து கொண்டதால் நாங்கள் நீட்டை எதிர்க்கிறோன்றாங்க. அண்டை மாநிலம் கேரளா நீட்டை ஆதரிக்கிறது கம்யூனிஸ்ட், பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய அது பஞ்சாப்ல இருக்கக்கூடிய, ஹிமாச்சல் இருக்கக்கூடிய காங்கிரஸ், இங்க இருக்கிற தெலுங்கானால இருக்கிற காங்கிரஸ் நீட்டை ஆதரிக்கிறோம்னு சொல்றாங்க.
அப்ப மாநிலத்துக்கு மாநிலம் இவர்கள் பச்சோந்தி வேஷம் போடுறாங்களா? அதே மாதிரி இடபிள்யூஎஸ் நீங்க பாத்துக்கங்க, கம்யூனிஸ்ட் வரவேற்கிறது. தமிழ்நாட்டு பாஜக, கர்நாடகா பாஜகவும் நான் என்ன சொல்றேன்னா, இரண்டு பொது விஷயங்கள்லயும் எல்லா மாநிலங்களையும் ஒரு நிலை. தமிழ்நாட்டுக்கு மட்டும் வேஷம் போடுற காங்கிரசும் கம்யூனிஸ்டும் இங்க திமுகவும் வேஷம் போடுறாங்களா இல்லையா? அப்போ பிற மாநிலங்கள்ல பிற மாநிலங்கள்ல கம்யூனிஸ்டும் காங்கிரசும் இடபிள்யூஎஸ் ஆதரிக்கிறது. இங்க திமுக கூட்டணி என்பதால பச்சை வேஷம் போட்டு அதை நாங்க எதிர்க்கிறோம் சொல்றாங்க. பிற மாநிலங்கள்ல என்ஐஏ விசாரணையை காங்கிரசும் கம்யூனிஸ்டும் ஏற்கிறது. தமிழ்நாட்டுல என்ஐஏ விசாரணையை எதிர்க்கிறாங்க. பிற மாநிலங்கள்ல திட்டத்தை காங்கிரசும் கம்யூனிஸ்டும் ஏற்கிறது. திமுக சமகர சிக்ஷா திட்டத்தை திமுக ஏற்காததால் இங்கே காங்கிரசும் கம்யூனிஸ்டும் பச்சோந்தி வேஷம் போடுது. கூட்டணி ஓரணியில் என்று சொல்லிக்கொண்டு ஒரே பொய்யை திரும்ப திரும்ப பேசுவதால் திமுக ஜெயிக்காது. மிகப்பெரிய தோல்வியை திமுக. சரி, தொடர்ந்து பேசலாம் சார். கரூர் முரளி சார், அதாவது அடிப்படை கட்டமைப்புகள்ல ஆட்சி அமைத்தும் கூட ஒரு திருந்தவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை ஜெயக்கண்ணன் அவர்கள் பதிவு பண்றாரு. அதாவது நிறைய அடிப்படை மக்களுக்கே அடிமட்ட மக்களுக்கே நிறைய பிரச்சனைகள் கொடுத்திருக்கிறது திமுக ஆட்சி. அது மாதிரி நிர்வாகிகளுக்கும் அந்த தொண்டர்களுக்கும் இடையே இணக்கமான போக்கு இல்லை போன்ற பல குற்றச்சாட்டுகளை ஜெயக்கண்ணன் அவர்கள் வச்சிருக்காரு. ஜெயக்கண்ணன் அவர்கள் எந்த இயக்கத்தை சார்ந்தவர் என்று அரசியல் விமர்சகர். நீங்க அரசியல் விமர்சகர் என்று சொல்லிக்கொண்டு திராவிட சார், எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய விவாதங்கள் அவரோட பண்ணியிருக்கேன். திமுகவுடைய பல விஷயங்களை அவர் ஆதரிச்சு பேசியிருக்காரு. இல்ல, உண்மையை தானே சொன்னாரு, பொய் சொல்லலையே. கட்டுப்பாடு இல்லாத இயக்கம் தானே திமுக. அண்ணா அவர்கள் கடமை, புண்ணியம், கட்டுப்பாடு என்று திருமூலம் என்ற மந்திரத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததன் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே போல எங்களுடைய கட்டுப்பாடு ராணுவத்தினுடைய கட்டுப்பாடு என்று நாங்கள் சொல்லவில்லை. எதிர்கட்சிகளை பாத்துக் கொண்டிருக்கிற ஒரு கட்டுப்பாடு. நேற்றைக்கு முந்த நாள் கூட அண்ணனுக்கு ஞாபகப்படுத்துறேன், ஒரு அதிகாரியை செந்தில் பாலாஜியோட கூட்டாளிகள் மிரட்டி ரவுடித்தனம் கட்டுப்பாட்டை பார்த்தோம். இன்னும் ஒருபடி மேலே சொல்ல சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி பேசுகிற பொழுது அரசியல் விமர்சகர் சொல்லுகிறார், அதிமுகவில் காவல் நிலையத்திற்கு போனது கிடையாது என்று சொல்லுகிறார். உண்மைதானே, நாங்க போனதே கிடையாது. முதலமைச்சர் முத்துவேல் ஸ்டாலின் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தங்கமகத்தை சுட்டி சார், உங்க நிறைவு கருத்து சேர்த்தே பதிவு பண்ணிருங்க கரூர் முரளி சார். திமுகவில் கருப்பு சிறப்பு வேட்டி கட்டி கொண்டிருப்பவர்கள் எவரும் காவல் நிலையத்திற்கு செல்லக்கூடாது. காவல் நிலையத்திற்கு இவரே போறாரு, முதல்வரே போனாரு. இல்ல, முதல்வரே போய் பார்த்தாரு, நாங்க பார்த்துமே. முதல்வரே நிறைவு கருத்து சேர்த்தே பண்ணிருங்க. உத்தரவுப்பட்டவர் எங்கள் தளபதி கரூர் முரளி சார், உங்க நிறைவு கருத்து. கரூர் முரளி சார், கரூர் முரளி, ஒரே ஒரு நிமிஷம், உங்க நிறைவு கருத்தை சேர்த்தே பதிவு பண்ணுங்க, நேரம் குறைவா இருக்கு. நீங்க சொல்லுங்க, கருப்பு பேண்ட் போட்டு போயிருக்கீங்க உள்ள. எங்களை பார்த்து நீங்கள் இப்படி பேசுவதுதான் எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது. உங்கள் நோக்கம் என்னவென்று கேட்டால் ஓரணியில் தமிழ்நாடு என்பதின் மூலம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் திமுகவுக்கு ஆதரவாக முடவிட்டார்கள் என்று உளவுத்துறை அமித்ஷாவுக்கும் சொல்லி இருக்கிறது, உளவுத்துறை எடப்பாடி பழனிசாமிக்கும் சொல்லி இருக்கிறது. அதனால் இப்பொழுது அச்சத்தின் விளைவிலிருந்து திமுகவை எப்படியாவது ஒரு தவறான பிரச்சாரத்தை செய்து தவறாக மக்களிடம் கொண்டு போகலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். உங்கள் எண்ணம் நடக்காது. இன்னும் ஒரு மேலே சொல்லுகிறேன், அத்வானி அவர்கள் இருந்த கட்சி பிஜேபி வேற, வாஜ்பாய் இருந்த பிஜேபி வேற, மோடி இருக்கிற பிஜேபி வேற, அமித்ஷா இருக்கிற பிஜேபி வேற. அப்பொழுது அடல் பிகாரி வாஜ்பாய் நன்றி சார், நன்றி சார், நன்றி. இப்பொழுது பிஜேபிக்கு நரியின் முகம். நன்றி நரியை நாட்டுக்குள் அனுமதிக்க முடியாது, குறிப்பாக தமிழ்நாட்டில் அனுமதிக்க முடியாது. நன்றி கரூர் முரளி சார். சார், உங்க நிறைவு கருத்து ஜெயக்கண்ணன். இருக்கிற பரிவான நேரம் குறைவு. நன்றி கரூர் முரளி சார். ஜெயக்கண்ணன், உங்க நிறைவு கருத்து சுருக்கமா. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்த வாய்ப்பை, நல்வாய்ப்பை, அது என்ன சொல்றதுன்னா ஒரு கெடு வாய்ப்பாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கடந்த 4 ஆண்டுகளாக அவர்கள் செய்ய வேண்டிய பணிகளை நிறைவு செய்திருக்கலாம். என்ன காரணமோ நிறைவு செய்ய முடியவில்லை. இன்னும் இருக்கின்ற 6 மாத காலத்தில் அவர் நிறைவு செய்ய முடியுமா என்று முயற்சிக்கிறார்கள். நிறைவு செய்ய முடிவதற்கான அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதான்னு போக தான் பார்க்கணும். இன்னொரு செய்தி என்னன்னா,
எதிர்க்கட்சிகளாக இருப்பவர்கள் ஆளுங்கட்சி ஆவதற்கு முயற்சி செய்யத்தான் செய்வார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி தன்னுடைய கட்சியை ஆளுங்கட்சியாக மீண்டும் தக்க வைப்பதற்கான முயற்சிகளும் செய்வார்கள். மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றும் பதில் கிடைக்கும். நன்றி. வேலூர் இப்ராஹிம் சார், உங்க நிறைவு கருத்து. திமுகவுடைய பேச்சாளர் முரளி அவர்கள் சொன்னாங்க ஒரு கட்டுப்பாடான கட்சி அப்படின்னு. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். திமுக நடக்கிற பொதுக்கூட்டங்களில் அந்த கூட்டம் முடிந்த பிறகு போறவர்கள் 4 சேரை கையோட கொண்டுட்டு போயிடுவாங்க. அங்க மது பாட்டில்களும் தண்ணீர் பாட்டில்களும் இருக்கும். அங்க பக்கத்தில் இருக்கிற டாஸ்மாக் கடையில எல்லாம் சாராயம் அமோகமா விற்கும். இது திமுக நடத்துற பொதுக்கூட்டங்கள்ல. பாரதிய ஜனதா கட்சி நடக்கிற பொதுக்கூட்டங்கள்ல பார்த்தா எந்த கடைகளாக இருந்தாலும் காசு கொடுத்து பாட்டில் வாங்குவாங்க. கூட்டம் முடிஞ்சிட்டா கீழே விழுந்திருக்கிற பாட்டில் இருந்து தண்ணீரில் இருந்து அத்தனையும் தூய்மைப்படுத்தி இருக்கிற சேரை அடுக்கி வைத்து விட்டு சுத்தமாக அந்த இடத்தை சரி செய்து விட்டு போவார்கள். இதுதான் கட்டுப்பாடு தவிர கட்ட பஞ்சாயத்து செய்வதும் கவுன்சிலர்களை வைத்து மக்களை ஏமாற்றி மக்களை வறுமையின் பக்கம் கொண்டு செல்வதும் திமுகவிற்கே உள்ள பண்பு. கட்டுப்பாடை பத்தி திமுக பேசுவதற்கு அருகதை கிடையாது. நன்றி. நன்றி சார். உங்களோட நிறைவு கருத்து. நிறைவு கருத்து என்னன்னா, தலைப்பு தொடர்பு தலைப்பு தொடர்பாக சொல்றோம்னா, அவர் காவல் நிலையங்களை பத்தி பேசினாருங்க. அதிமுக தொண்டர்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் நடந்து அதை சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒருத்தர் போயிட்டு ஒரு காவல் நிலையத்தில் போயிட்டு பேச போறாரு, ஒரு தொண்டர். அதை வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்களோட இப்போ நடந்த சம்பவம் தான். அப்போது முதல்வராக இருக்கார். இப்போ அந்த மாவட்ட செயலாளருக்கு அந்த காவல் நிலைய அதிகாரி வந்து ஆய்வாளர் வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு சொன்ன உடனே அந்த மாவட்ட செயலாளர் தேவையில்லாமல் தலையிட்டீங்கன்னா உங்களை இயக்கத்திலேருந்து நீக்கிடுவேன், வெளியே வந்துடுங்க. சரி சரி. இந்த சொன்ன அடுத்த கணமே அங்கே அந்த நபர் அங்கிருந்து வெளியே வந்துட்டார். இது அதிமுகவின் மாண்புமிகு அம்மா காலத்திலிருந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் காலத்துல இருந்து ஒரு அரசு ஊழியரை ஸ்டாலின் இந்த திட்டம் பற்றி நிறைவா ஒரே ஒரு வரியில பணி செய்ய விட்டோமே தவிர பஞ்சாயத்து பண்ணல உங்கள மாதிரி. சரி, இத ஒரே அணியில் மக்களை ஏமாற்ற ஸ்டாலின் திட்டம் பத்தி உங்களுடன் ஸ்டாலின் தான். உங்களுடன் ஸ்டாலின் யாரோடையும் கிடையாதுங்க. அவர் குடும்பத்தோட இருக்கிறாரு, குடும்பத்திற்கான வருமானத்தை ஈட்டுகிறார். அவர் அண்ணன் பதிவு பண்ணிட்டாரு. பொய்யும் புரட்டும் மக்களிடையே ஈடுபடாது. அதையால் நீங்க என்னதான் கூவி கூவி போய் தெருவில் வித்தாலும் உங்க கடை வியாபாரம் ஆகாது. 26 உங்க கடை மூடப்படும், வியாபாரம் ஆகாது. திமுகவினர் வந்து உண்மையாகவே கூட்டணி பாஜக அதிமுகவும் அற்புதமாக அமைந்திருக்கிறது. அறுதி பெரும்பான்மை பெறப்போகிறது என்று தெரிந்து கொண்டு பயத்தில் அச்சத்தில் திமுகவினர் உளறி கொண்டிருக்கிறார்கள். ஐயா ஸ்டாலின் பதவி உங்களுக்கு பதிலடியை 2026 தருவோம். மக்கள் சரியான பாடத்தை வழங்குவார்கள் என்பதை நன்றி. நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் உங்களுக்கு பாடம் அனைவருக்கும் நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.